அப்பா நீங்க என்ன இங்க இருக்கீங்க? எப்படி அவங்க சேரங்க? ஹேய், என் ஃப்ரெண்ட் அர்ஜுன் சொல்வேன்ல, அவரோட அப்பா தான். ஹாய் அங்கிள். நல்லா இருக்கீங்களாப்பா? நல்லா நம்ம ம். அம்மா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சும்மா அப்படியே வெளியே வந்தேன். அப்படியே என் ஃப்ரெண்டை பார்த்து போகலான்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்டு வீடு வேணா எங்க இருக்குன்னு சொல்லுங்கப்பா, நான் வந்து ட்ராப் பண்ணிடுறேன். இல்லை உனக்கு ஏன் தரமா வந்துடுறாரு. சரிப்பா. ஹே சூர்யா. ஓல்டேஜ் ஹோமா? அப்பா உண்மையிலே ஃப்ரெண்டுக்கு தான் வெயிட் பண்ணுறீங்களா? ஆமாப்பா. அதுக்கு எதுக்குப்பா ஓல்டேஜ் ஹோம் பக்கத்தில் நினைக்கிறீங்க, அதுவும் கையில் பேக்கோட? அப்பா சொல்லுங்கப்பா. என்னாச்சு அங்கிள் சொல்லுங்க. அது என் பையன் அர்ஜுன் அர்ஜுனா? இதேப்பா நீங்கள் முன்னாடி என்கிட்ட சொல்லலை? என்னப்பா சொல்கிறேன், நான் ஆசையாக வளர்த்த பையன் சுமையாக இருக்கேன் சொல்ல சொல்லியா போன்ட்டார். அர்ஜுன் அப்படி பண்ணானா? நீ என் கூட வாங்கப்பா, நான் அவங்ககிட்ட போய் பேசுகிறேன். வேண்டாம்ப்பா, அப்பெல்லாம் அவன் மேலே இல்லைப்பா, என் மேலே தான். நான் அவன் மேலே வச்ச பாசம் தான் என்ன இந்த அளவுக்கு தள்ளியது. இந்தாம் ஒரே புள்ளியாச்சுன்னு என் பேரில் சொத்து வீடு எல்லாத்தையும் அவன் பேர்ல இருந்துச்சோம். ஆனால் அவன் என்னை அப்பன்னு நினைக்கலப்பா. அவன் பொண்டாட்டி பேச்சு கேட்டுட்டு என்ன விட்டு விட்டு வெளியேற்றிட்டான். அது எப்படி அங்கிள் இப்படி பண்ணுவாரு? இதெல்லாம் நீங்க சம்பாரிச்சது தானே? ஆமாப்பா, இதெல்லாம் நீங்கள் சம்பாதிச்சது. இதெல்லாம் சம்பாதிக்க நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன். எங்கள் அப்பா கூட அடிக்கடி உங்களை பற்றி சொல்லியிருக்காருப்பா. அங்கிள் நீங்க எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க. சூர்யா நம்ம அர்ஜுன் கிட்ட போய் பேசலாம். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோயேன், நம்ம கோர்ட்ல கேஸ் போடலாம். வேண்டாம்மா, இனிமே அவனே திரும்பி என்னை கூப்பிட்டாலும் நான் போற மாதிரி இல்லைம்மா. என்னைக்கு நான் தேவையில்லை, நான் சம்பாதிச்ச சொத்து தான் நினைச்சானோ இன்னைக்கு எல்லாம் முடிஞ்சிருச்சுமா. நான் பார்த்துக்கிறேன், திருப்பதின்னு சொல்லாதீங்க. சந்தோஷமா இருக்கணும் தம்பி, சரியா? வராமா அங்கிள் ஒரு நிமிஷம். சூர்யா நம்ம அங்கிளை நம்ம வீட்டுக்கு கூட்டு போயிடலாம். ஆமாப்பா, பிரியா சொல்கிறது கரெக்ட் தான். நீங்கள் எங்கள் கூட வந்துடுங்க, நாங்கள் உங்களை பார்த்துக்குறோம். ஆமா அங்கிள் நீங்க எங்க கூட வந்துருங்க. எங்களுக்குன்னு சொந்தம் சொல்லிக்க யாருமே இல்லை. நானும் சின்ன வயசுலேருந்து அனாத ஆசிரமத்தில் தான் வளர்ந்தேன். சூர்யாவுக்குன்னு அவங்க அப்பா இப்போ உயிரோட இல்லை. நீங்கள் எங்க கூட வந்துருங்க அங்கிள் ப்ளீஸ். வாங்கப்பா ப்ளீஸ். உங்களுக்கு யாரும் இல்லைன்னு கவலைப்படாதீங்கப்பா. உங்களுக்கு பையனா சூர்யா இருப்பான், பொண்ணா நான் இருக்கேன். வாங்கப்பா போலாம்.